இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். தானியேல் இணைப்பகுதி 1-2, தானியேல் 3:34. ஒரு மனிதன் கடவுளிடம் வேண்டினானாம், ஆண்டவரே, என் மனைவிக்கு ஒரு நல்ல புத்தி கொடுங்க. நான் அவளிடம் பொய் சொல்லாமல் இருக்க. அதற்கு ஆண்டவர் சொன்னாராம், மகனே, நீ முதல் உண்மையை சொல், பிறகு நான் அவளுக்கு பொறுமையை கொடுக்கிறேன் என்றாராம். நம்ம தவக்காலத்தில் எங்களை கைவிடாதீர் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் உண்மையை, உடன்படிக்கையை கைவிடும் போதுதான் கடவுள் நம்மை கைவிட்டது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. கடவுள் நம்மை கைவிடவில்லை. நாம் உடன்படிக்கை கைவிடுகின்ற போது நாம் அப்படி உணர்கிறோம். தானியேல் காலத்தில் எரிக்கப்படும் சூளையில் விழும்போதும் அவர்கள் உண்மையை சொன்னார்கள். தவக்காலம் என்பது சௌரியத்திற்காக பொய் சொல்வதல்ல, சத்தியத்திற்காக துன்பத்தை சுமப்பது தவக்காலம். உண்மையான தவம் என்ற இந்த ஆழமான வாழ்வியல் தத்துவத்தை கத்தோலிக்க மற்றும் இறையியல் மற்றும் சிலுவைப்பாதையின் ஒளியிலே நாம் ஆழமாக இன்று பார்க்கலாம். சௌரியம் என்பது ஒரு தற்காலிக நிழல். நாம் ஏன் பொய் சொல்லுகிறோம்? பெரும்பாலும் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து தப்பிக்க, ஒரு தண்டனையை தவிர்க்க, அல்லது மற்றவர்களின் பார்வையில் நாம் ஒரு பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளவைதான் அதிகமாக பொய் சொல்கிறோம். பொய் என்பது ஒரு தற்காலிக கடன் போன்றது. அந்த நிமிடம் நமக்கு ஒரு சௌரியத்தை தரும், ஒரு சுகத்தை தருவது போல இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் வட்டியும் முதலுமாக தண்டனையை கொண்டு வரும். ஒரு பொய்யை சொன்னால் அதை மறைக்க 9 பொய்கள் சொல்ல வேண்டும் என்பார்கள். சௌரியத்தை தேடிச் சென்ற நாம் இறுதியில் பொய்களின் சிறைகளுக்குள் மாட்டிக் கொடுக்கிறோம். ஒரு பொய்யை சொல்லி அதை மறைக்க அடுத்த பொய் என்று நாம் பொய்களை சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆக சத்தியத்திற்காக, உண்மைக்காக துன்பத்தை சுமக்க the cross of truth என்று சொல்லுவார்கள். நேர்மையாக இருப்பதற்கும் உண்மையை சொல்வதற்கும் ஒரு விலை உண்டு, the cost உண்டு. சில நேரங்களில் அந்த விலை நம் வேலை இழப்பாகவோ, உறவுகளின் விரிசலாகவோ, அல்லது சமூக புறக்கணிப்பாகவோ இருக்கலாம். உண்மையை சொல்வதனால் எவ்வளவோ துன்பங்களை நானும் என் வாழ்விலே அனுபவித்திருக்கிறேன். உண்மையாக இருப்பதனால். இயேசு பிலாத்துவின் முன்னிலையில் மௌனமாக இருந்தும் உண்மையை சொன்னதும் அவருக்கு சௌரியத்தை தரவில்லை, சிலுவையை தான் தந்தது. ஆனால் அந்த சிலுவைதான் உலகிற்கு மீட்பை தந்தது. ஒரு அறுவை சிகிச்சை, சர்ஜரி வலிமிக்கது, ஆனால் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். அதுபோல உண்மையை சொல்வது அந்த நொடியில் வலியை தந்தாலும் அது உங்கள் ஆன்மாவை தூய்மையாக்கும். எனவே தவக்காலத்தின் நேரிய வழியில், துன்பத்தின் வழியில் நாம் வாழ்வோம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் சாத்ராக், மோசாக், அபகத்நேகா அரசனிடம் ஒரு பொய் சொல்லியிருந்தால் எரியும் சூழலிருந்து தப்பித்திருக்கலாம். அது அவர்களுக்கு சௌரியமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வழிபடும் கடவுள் எங்களை காக்க வல்லவர். அவர் எங்களை கைவிட்டாலும் சரி, உமது சிலையில் நாங்கள் பணிய மாட்டோம். ஆன்மதவம். தவக்காலம் என்பது வெறும் இறைச்சியை தவிர்ப்பது மட்டுமல்ல, லாபத்தை தரும் பொய்களை தவிர்ப்பது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உயிர்ப்பு வாழ்வுக்கு அழைத்து செல்லும். உண்மையை பேசும்போது உங்கள் பழைய பிம்பம் மரணமடையலாம், இறக்கலாம். ஆனால் ஒரு நேர்மையான புதிய மனிதனாக நீங்கள் உயிர்த்தெழுவீர்கள். அதாவது உண்மைக்கான அடும் கண்ணீர், அது உயிர்ப்புக்கான புனித தீர்த்தம். உண்மைக்காக துன்புறுத்தப்பட்டு அழுகின்ற கண்ணீர் அது உயிர்ப்புக்கான புனித தீர்த்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சௌரியத்திற்காக சொல்லும் பொய் அது உன் ஆன்மாவை அரிக்கும் புற்றுநோய் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அலாரம் அடிக்கும் போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நமக்கிட்டே நம்ம சொல்கிற பொய் இருக்கு பாருங்க, அதுதான் எல்லா பொய்க்கும் ஆரம்பம். தூக்கத்தில் கூட உண்மையாக இருக்க பழகுவதே உண்மை காக்கும் ஒரு 10 கட்டளைகளை நாம் தியானிக்கலாமா?
வாக்களித்தால் நிறைவேறும். உன்னால் முடியாது என்றால் இல்லை என்று சொல். முடியும் என்றால் சொல்லிவிட்டு பொய்க்காரணங்களை கூறாதே. வாக்களித்தால் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, அடுத்தவர் குறையை பாராதே. ஒருவர் பற்றி அவர் இல்லாத இடத்தில் பேசுவது, புரணி பேசுவது உண்மையாக இருந்தாலும் அன்பில்லாத உண்மை, அது நேர்மை அல்ல. மூன்றாவது, அளவோடு பேசு. அதிக பேச்சில் பிழையுண்டு. நீதிமொழிகள் 10:19 படிக்கிறோம். குறைவாக பேசினால் பொய் சொல்லும் வாய்ப்புகளும் குறையும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. முகஸ்துதி செய்யாதே. ஒருவரை பழக வேண்டும், ஒருவரை புகழ வேண்டும் என்பதற்காக இல்லாத நற்பண்புகளை சொல்லி புகழாதே. அதுவும் ஒரு வஞ்சனமே. தவற்றை ஒப்புக்கொள்வோம். தவற்றை மறைக்கச் சொல்லும் பொய் உன்னை திருடனாக்கிவிடும். தவற்றை ஒப்புக்கொள்வது உன்னை உண்மையின் சாட்சியாக்கும். அடுத்ததாக, வாட்ஸ்அப் தகவலை சரிபார். ஒரு செய்தியை பகிரும் முன் அது உண்மையானதா என உறுதி செய்து வதந்திகளை பரப்பது பொய் சான்றாகும். என்று வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராமிலே தவறான பொய்யான செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. சிறு பொய்களையும் தவிர்ப்போம். சௌரியத்திற்காக சொல்லும் சின்ன சின்ன பொய்தானே என்று எண்ணாதே. சிறுதுளி விஷம் பாத்திரத்தை முழுமையாய் விஷமாக்கிவிடும். பொருளாதாரத்தில் நன்மை. கணக்கு வழக்குகளில் வெளிப்படையாக இரு. சிறு தொகையானாலும் முறையற்ற லாபத்தை தேட வேண்டாம். குழந்தைகளிடம் உண்மையாக இருப்போம். குழந்தைகளுக்கு நீதான் முதல் ஆசிரியர். அவர்களுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்காதே. உதாரணமாக, அப்பா வீட்டில் என்று சொல்லு, பொய் சொல்லாதே. அடுத்து, உள் மனதோடு பேச வேண்டும். மற்றவரிடம் பேசுவதற்கு ஒரு மனசாட்சியின் பேசு. அங்கே நீ உண்மையாக இருந்தால் உலகம் முழுவதுக்கும் நீ உண்மையாக இருப்பாய். கடவுளின் பெயரை முதுகில் மட்டும் வைப்பதா அல்லது நம் நேர்மையான செயல்களில் வைப்பதா என்று நாம் தியானித்து பார்க்க வேண்டும். உண்மை நெறியில் நடத்துதான் தவக்காலத்தின் வாழ்க்கை. உண்மை நெறியில் நடத்திய கற்பித்தரலும். ஏனெனில் நீ என் மீட்பராய கடவுள் என்று திருப்பாடல் 25:5 கூறுகிறது. ஒரு சிறுவன் தன் அப்பாவிடம் கேட்டானாம், அப்பா, நேர்மைனா என்ன? அப்பா சொன்னாராம், ஒருவர் 1 கோடி ரூபாயை தம்மிடம் கொடுத்துவிட்டு மறந்து போனால் அந்த பணத்தை அவரிடமே திருப்பி கொடுப்பதுதான் நேர்மை. சிறுவன் கேட்டான், அப்ப உண்மைனா என்னப்பா? அப்பா சொன்னாராம், அந்த பணத்தை திருப்பி தந்த விஷயத்தை உன் அம்மாவிடம் சொல்லாமல் இருப்பதுதான் உண்மை. நம் வாழ்வில் the selective truth என்று சொல்லுகிறோம். நமக்கு தேவையான உண்மையை மட்டும் சொல்வது the selective truth. அதுதான் பழக்கமாகிவிட்டது. ஆனால் திருப்பாட ஆசிரியர் உண்மை நெறியில் நடத்து என்கிறார். இது ஒரு வளைந்து நெளிந்து செல்லும் பாதை அல்ல, இது ஒரு நேரான பாதை. தவக்காலம் என்பது டயட்டிங், உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல, அது ட்ரூத் கீப்பிங், உண்மை காத்தல். உணவு கட்டுப்பாடு மட்டும் தவக்காலம் அல்ல, உண்மை காத்தல் தான் தவக்காலம். எனவேதான் அது ட்ரூத் கீப்பிங் என்ற வரிகள் மிகவும் நுணுக்கமானவை. இதை ஒரு கத்தோலிக்க ஆன்மீக தளத்தில் வைத்து இன்னும் நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். வயிற்றுக்கும் இதயத்திற்கும் உள்ள வேறுபாடு. டயட்டிங் என்பது நம் உடலின் எடையை குறைப்பதற்காக செய்வது. ஆனால் ட்ரூத் என்பது நமது ஆன்மாவின் சுவையை குறைப்பதற்காக செய்வது. தவக்காலம் டயட்டிங் வழியாக ஆன்மாவை சுத்திகரிக்க வேண்டிய ஒழிய டயட்டோடு நின்று விடக்கூடாது. உணவை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பயிற்சி, செல்ஃப் டிசிப்ளின் மட்டுமே. ஆனால் உண்மையை உரைப்பது என்பது ஒரு வழி, சாக்ரிஃபைஸ். செல்ஃப் டிசிப்ளின் இருந்து சாக்ரிஃபைஸ் செல்வதுதான் தவக்காலம். ஒருவேளை உணவை தவிர்க்கும் போது நமக்கு உடல் சோர்வு ஏற்படலாம். ஆனால் ஒரு பொய்யை தவிர்க்கும் போது நமக்கு மன உறுதி, வில் பவர் ஏற்படுகிறது. அடுத்ததாக, சாப்பாடு என்பது ஒரு அடையாளம் தான். இயேசு 40 நாட்கள் நோன்பு இருந்தபோது சாத்தான் அவரை கற்களை அப்பமாக மாற்றச் சொன்னான். இயேசு அப்போது சொன்ன பதில், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்கிறார். தவக்காலத்தில் நாம் உணவை குறைப்பது எதற்காக? அந்த பசியின் வழியாக இறைவனின் உண்மை என்னும் உணவின் நமக்கு தாகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. வயிற்றில் உணவில்லாமல் இருப்பது பட்டினி, இதயத்தில் பொய் சொல்லாமல் இருப்பது புனிதம். பட்டினி என்பது ஸ்டார்வேஷன், புனிதம் என்பது ஹோலினஸ். வயிற்றில் உணவில்லாமல் இருப்பது மட்டும் முக்கியமல்ல, இதயத்தில் பொய் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து என்று விரும்புகிறார். மூன்றாவது, உண்மை காத்தல், ட்ரூத் கீப்பிங் என்றால் என்ன என்று நாம் தியானிக்கிற போது, இது வெறும் வாய்மையை பேசுவது மட்டுமல்ல,
நம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் நேர்மையாக இருப்பது. தவக்காலத்தில் நாம் இறைவனிடம் முழந்தால் பின்னும் போது நம்மை பற்றி எல்லா பொய்களையும் மாஸ்க் கலற்றி எறிந்துவிட்டு நாம் எப்படிப்பட்டவர்களோ அப்படியே நிற்பது. உமது பெயரை முன்னிட்டு எங்களை கைவிடாதீர் என்று சொல்லும் போது நாம் செய்த உடன்படிக்கை உண்மையாக இருக்கிறோமா என சிந்திப்பதே உண்மையை காத்தல். இயேசு சிலுவையில் தொங்கிய போது உண்மைக்காக அவர் பிளாத்திவிட ஒரு பொய் சொல்லியிருந்தால் சிலுவையிலிருந்து தப்பி இருக்கலாம். ஆனால் அவர் மரணத்தை ஏற்று உண்மைக்கு உயிர்ப்பளித்தார். தவக்காலத்தில் இறைச்சி சாப்பிடவில்லை, மீன் சாப்பிடவில்லை என்று சொல்லும் நம் பேச்சால் அடுத்தவரின் இதயத்தை சமைக்காமல் காயப்படுத்தாமல் இருக்கிறோமா? அதைத்தான் மீண்டும் கூறுகிறேன். டயட்டிங் இது வெளிப்படையானது, மக்கள் பார்க்கலாம். ஆனால் ட்ரூத் கீப்பிங் அது அந்தரங்கமானது, கடவுள் மட்டுமே பார்ப்பார். மக்கள் பார்க்க வேண்டும் என்று எதையும் செய்ய வேண்டாம். உணவை கட்டுப்படுத்துவது உங்கள் உடலை சீர்படுத்தும். ஆனால் உண்மையை நேசிப்பது, அன்பு செய்வது உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். இந்த தவக்காலத்தில் டயட்டிங் செய்வதை விட நேர்மை என்னும் நேரிய பாதை நடக்க முயற்சிப்போம். அதுவே இயேசுவுக்கு நாம் தரும் சிறந்த காணிக்கை. பொய்கள் நம் ஆன்மாவை ஓட்டைப்பானையாக்கிவிடும், உண்மைதான் அதை நிரப்பும் நீர். பொய்கள் நம் ஆன்மாவை ஓட்டைப்பானையாக்கிவிடும், உண்மைதான் அதை நிரப்பும் நீர் என்ற இந்த உண்மை ஆன்மீக வாழ்வில் மிக மிக ஆழமான ஒரு தத்துவத்தை நமக்கு தருகிறது. இதை கத்தோலிக்க வாழ்வியல் மற்றும் இறையியல் பின்னணி இன்னும் ஆழமாக பார்க்கலாம். ஓட்டைப்பானை என்பது என்ன? சேமிக்க முடியாத ஆன்மா. ஒரு பானையில் எத்தனை ஓட்டல் இருக்கிறன என்பது முக்கியம் அல்ல. ஒரே ஒரு சிறிய ஓட்டை இருந்தாலும் அந்த பானையால் நீரை சேமிக்க முடியாது. அதுபோல் தான் பொய் என்பதும். ஒரு பொய் சொன்னால் அந்த இடத்தில் நாம் ஒரு ஆன்மா ஒரு ஓட்டையை சம்பாதிக்கிறது. நாம் தவக்காலத்தில் எவ்வளவு ஜெபம் செய்தாலும், எவ்வளவு தான தர்மம் செய்தாலும், நீர் ஊற்றினாலும் அந்த பொய் என்னும் ஓட்டை வழியாக நம் அருட்செல்வம் அனைத்தும் கசிந்து வெளியேறிவிடும். பொய் சொல்பவர்கள் எவ்வளவுதான் ஆன்மீக காரியங்கள் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு நிறைவு இருக்காது. அவர்கள் ஆன்மா எப்போதும் காலியாகவே இருக்கும். ஆக ஆன்மாவை நிரப்பும் ஜீவ நீர் ஆண்டவர் இயேசு. இயேசு சமாரிய பெண்ணிடம் சொன்னார், நான் கொடுக்கும் நீரை கொடுக்கும் எவரும் என்றுமே தாகம் இராது. அந்த நீர் ஜீவ நீர் என்பது என்ன? உண்மை. உண்மை என்பது வெறும் தகவல் அல்ல, அது ஒரு ஆற்றல். நாம் உண்மையாக வாழும் போது நம் ஆன்மா எனும் பானை விரிசலின்றி உறுதியாகிறது. அப்போது இறைவன் பொழியும் அருள் மாறி the grace அந்த பானையில் தங்கி அது வழிந்தோடி பிறருக்கும் பயன்படும். திருப்பாடல் 25:5 சொல்வது போல உமது உண்மை நெறியில் என்னை நடத்தும் என்று கேட்கும் போது நம் ஆன்மாவின் ஓட்டைகளை அடைத்து அது இறையரால் நிரப்பச் சொல்கிறோம். மூன்றாவது, தவக்கால சுத்திகரிப்பு என்பது என்ன? ஒரு ஓட்டைப்பானையை சரி செய்ய வேண்டுமானால் அது முதலில் நெருப்பிலே சுடப்பட வேண்டும். தவக்காலத்தின் ஒருத்த முயற்சிகள் அந்நெருப்பை போன்றது. நம் ஆன்மாவில் எங்கே ஓட்டை இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான் தவம். பாவ சங்கீதம் என்பது அந்த ஓட்டைகளை அடைக்கும் ஒரு புனித கலவை. உண்மை பேச தொடங்கும் போது நம் ஆன்மா கனமாகிறது. பொய் சொல்பவன் காற்றில் பறக்கும் சருகை போல லேசானவன். உண்மை பேசுவன் எதற்கும் அசையாத பாறையை போன்றவன். பொய்கள் சொல்ல உன் ஆன்மா சல்லடையாகும். உண்மை பேச பேச உன் ஆன்மா அமுத குடமாகும். பொய்கள் சொல்ல சொல்ல உன் ஆன்மா சல்லடையாகும். உண்மை பேச பேச உன் ஆன்மா அமுத குடமாகும். சிலர் தவக்காலத்தில் சைவம் சாப்பிடுவார்கள், ஆனால் பேச்சில் மட்டும் அசைவம் அதிகமாக இருக்கும். பொய், புரணி, வன்மம் கலந்திருக்கும். பானையில் ஓட்டையை வைத்துக் கொண்டு பாயசம் ஊற்றினால் யாருக்கு லாபம்? பானையில் ஓட்டையை வைத்துக் கொண்டு பாயசம் ஊற்றினால் யாருக்கு லாபம்? கீழே இருக்கும் தரைக்குத்தான், சாத்தானுக்குத்தான் லாபம். உங்கள் வயிற்றுக்கு, ஆன்மாவுக்கு அது அல்ல. அப்ப உண்மைக்கு சாட்சி என்ன? உயிர்ப்பு வாழ்வு. உண்மைக்கு சான்றுவகரை வந்தேன், இதற்காக உலகிற்கு வந்தேன் என்று யோவான் 18:37 ஆண்டவர் கூறுகிறார். இயேசு பிளாத்தியுடன் நின்றபோது உண்மை என்றால் என்ன என அவன் கேட்கிறான். ஆனால் உண்மையானவர் உண்மையான் என்றார். இயேசுவின் உயிர்ப்பு என்பது உண்மையானது, பொய்மையை வென்ற நிகழ்வு. தவக்காலம் என்பது அன்புக்குரியவர்களே, நாம் நேர்மையாக வாழும்போது உலகம் நம்மை ஏமாளி என சொல்லலாம். சிலுவை கூட ஒரு தோல்வியாக தெரிந்தது. ஆனால்
உயிர்ப்புதான் அதற்கு சான்று. நகரத்தில் ஒரு போர்டு இருந்ததா, இங்கே பொய் சொல்பவர்களுக்கு தனி இடம் உண்டு. ஒரு அரசியல்வாதி கேட்டாராம், அப்படியானால் எனக்கு விஐபி இடமா? சாத்தான் சொன்னானாம், இல்லை, எல்லோரும் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும், அதுதான் உங்களுக்கு பெரிய தண்டனை என்று. இறுதியாக அன்புக்குரியவர்களே, இயேசு உயிர்ப்பு என்னும் புது வாழ்வை பெற வேண்டும் என்றால் நாம் சிலுவை வரை உண்மையோடு நடக்க வேண்டும். உண்மை பேசுபவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஏனெனில் அவனோடு உண்மையின் கடவுள் இருக்கிறார். பொய் உன்னை ஒரு நிமிடம் காப்பாற்றலாம், ஆனால் உண்மை உன்னை என்றும் வாழ வைக்கும். உயிர் போனாலும் உண்மையை விடாதே, உண்மை உனக்கு உயிர்ப்பை தரும். உயிர்ப்பும் உயிருமான ஆண்டவர் உண்மையானவர். அவர் வழியில் நடப்போம். ஆண்டவரை ஆசிரை பெறுவோம். ஆமென்.